ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகமான காதமல் அன்பியா ஈரானிய கப்பலை கைப்பற்றிய அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை போர் நிறுத்த மீறல் என்று அழைத்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள ஹோர்முஸ் நீரிணை கடல்வழி முற்றுகையை மீற முயன்ற ஈரானிய கொடியுடன் வந்த சரக்கு கப்பலை அமெரிக்க படைகள் இடைமறித்து தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சற்று முன்னர் அவர் வெளியிட்டுள்ள ட்ரூத் சோஷியல் பதிவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க படைகள் அந்த சரக்கு கப்பல்களுக்கு பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் அது முற்றுகை பகுதியை தாண்டி செல்ல முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே கப்பல் நிறுத்தப்படாததால் அமெரிக்க படைகள் அதிரடியாக தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் கப்பலின் என்ஜினரை மீது துல்லியமாக துளையிடும் வகையில் தாக்குதல் நடத்தி அந்த இடத்திலேயே கப்பலை நகர முடியாமல் முடக்கினோம் என்று ட்ரம்ப் விவரித்துள்ளார். தற்போது அந்த ஈரானிய கப்பலை அமெரிக்க ராணுவம் முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. எமது தடையை மீற நினைப்பவர்களுக்கு இது ஒரு பாடம் என்ற தொனியில் ட்ரம்ப் விடுத்துள்ள இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே கொழுந்துவிட்டு எரியும் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.